பிசாசு சுத்தி சுத்தி வந்தானா, சாத்தான் சுத்தி சுத்தி வந்தானா. எப்படி வந்தான்? சுத்தி சுத்தி வரான். முதல் உலகத்தை சுத்திட்டு வர்றான், மறுபடி வர்றான், சுத்தி சுத்தி வர்றான். யோபுடைய வீட்டுக்குள்ள கூட சொல்லுங்க, அது என்ன இருந்துச்சு அப்படி யாருக்குமே தெரியாது. அவனே சொல்றான், நீ வேலி அடைச்சு வச்சிருக்கிறியா? நானும் வேலியை ஆட்டி பாக்குறேன், அசைச்சு பாக்குறேன், நோண்டி பாக்குறேன், ஒண்ணும் செய்ய முடியல. நான் சொல்லட்டுமா, வேலி இருக்கிறது வரைக்கும் ஒருத்தன் ஒண்ணும் செய்ய முடியாது. இயேசுவின் ரத்தம் இருக்கிறது வரைக்கும் ஒருத்தர் ஒண்ணும் செய்ய முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என் மேல ஒரு ரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கு. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்கள்ல பூசப்பட்டிருக்கு. என் வீட்டை சுத்தி சங்கார தூதன் வரலாம், என் வீட்டை பார்க்கலாம், நோட்டம் இடலாம், கண்ணம் இடலாம். ஆனா என்னைய தொட முடியாது, என் பிள்ளைய தொட முடியாது, என் குடும்பத்தை தொட முடியாது, என் பொருளாதாரத்தை தொட முடியாது, என் வேலையை தொட முடியாது, என் எதிர்காலத்தை தொட முடியாது, என் நம்பிக்கையை அழிக்க முடியாது, என் வாழ்க்கையை அழிக்க முடியாது, என்னை ஒரு விதத்தில் கெடுக்க முடியாது. என்னை சுற்றி 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 வர்றா. ஆனா என்னை சுற்றி மதிலா இருக்கிற ஆண்டவர். அல்ல, கையை உயர்த்தி சொல்லுங்க.